ஹலோ ஆல் வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டிசைர் இஸ் குட் ஆர் பேட், ஆசை நல்லதா கெட்டதான்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆசையோட அட்வான்டேஜஸ் அதோட டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டையுமே நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு கன்க்ளூஷன் சொல்றேன். அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போகுது. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஆசைங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் பார்த்துடலாம். புத்தா கிட்ட கேட்கறாங்க, லைஃப் சந்தோஷமா வாழ என்ன பண்ணணும்னு கேட்கறாங்கன்னா, நீ ஆசையே படாத, அதுதான் உலகத்துல இருக்கிற எல்லா ஈவிலுக்கும் காரணம்னு சொல்லி புத்தா சொல்றாருங்க. ஆசைப்படுறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னா, எக்கச்சக்கமான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இங்க ஆசைங்கிற ஒரு விஷயமே பொறாமைங்கிற ஒரு விஷயத்தோட சினோனிம்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதாவது நமக்கு ஒரு கார் வேணும்னா ஆக்சுவலா அது நமக்கு கார் தேவையில்லை, நமக்கு வந்து ஒரு டூ வீலரே போதுங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா நம்ம சொசைட்டில வந்து ஒரு ஆள் வந்து கார் வாங்கிட்டான், நம்ம கம்யூனிட்டியில ஒருத்தர் கார் வாங்கிட்டான், பக்கத்து வீட்டுக்காரர் கார் வாங்கிட்டான், அவனோட நான் காஸ்ட்லியா ஒரு கார் வாங்கணும். இதுதான் முக்காவாசி மனுஷங்களோட ஒரு மென்டாலிட்டியா இருக்கு. அதே நேரத்தில் ஒரு கார் நம்ம வீட்டு இருக்கும், பட் இல்ல இன்னொரு கார் வாங்கணும், ஏன்னா அவன் ஒரு கார் வச்சிருக்கான், நான் 2 கார் வச்சாதான் எனக்கு அது கெத்து, எனக்கு வந்து ஒரு வேல்யூ, என் சொசைட்டில நான் அப்பதான் ஒரு ஸ்டேட்டஸ் இருப்பேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்களோட நம்ம கம்பேர் பண்ணி நம்ம லைஃபை நம்மளே ஒரு ஊசி எடுத்து குத்திக்கிற மாதிரி நம்மளே நம்ம குத்தி நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் அடைஞ்சுக்கிறோம். சார்லி மங்கர் ரொம்ப அழகா ஒன்று சொல்லி இருந்திருப்பார், உலகத்துல எந்த ஒரு பாவம் பண்ணாலும் அட்லீஸ்ட் அது பண்றதுக்கு முன்னாடி சந்தோஷம் இருக்கும், இல்ல பண்ணிட்டு இருக்கும்போது சந்தோஷம் இருக்கும், இல்ல பண்ண கடைசியிலேயாவது சந்தோஷம் இருக்கும். ஆனா இந்த ஒரு பாவம், பொறாமைங்கிற ஒரு பாவம் போது மட்டும், இந்த ஒரு சின் பண்ணும்போது பண்றதுக்கு முன்னாடி சந்தோஷம் இருக்காது, பண்ணிட்டு இருக்கும் போது சந்தோஷம் இருக்காது, பண்ண கடைசியில் சந்தோஷம் இருக்காது. அப்படிப்பட்ட பாவத்தை ஏன்டா பண்றீங்க? உங்களுக்கு சந்தோஷமே இல்லாத ஒரு பாவத்தை ஏன் பண்றீங்க? பட் ஆனா ஹியூமன்ஸ் எல்லாமே இந்த பொறாமை ஜெலசிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஹார்ட் வயர்ட் பண்ண பீயிங்ஸ். ஸோ இவங்க வந்து பொறாமை வந்து டக்குன்னு நம்ம எடுத்துட முடியாது. பட் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்க முடியும்னு அவர் சொல்றாரு. ஒரு விஷயத்துல வந்து உங்களுக்கு பொறாமை வருது, அவங்களோட ஒருத்தர் நல்லா பண்ணானா அவன் நீங்க பாராட்ட பாருங்க, பரவாயில்ல இவன் ஒருத்தர் பண்ணிருக்கானா, நம்மளும் அதை பண்ண முடியும்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவன் கிரியேட் பண்ணி காட்டுறான் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் வேல எடுத்துக்கோங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும், டிசையர் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எப்போ நான் சொல்லணும்னா, எனக்கு சந்தோஷம் வந்து எப்போ இருந்துச்சுன்னா லைஃப்ல, நான் ஃபர்ஸ்ட் நான் ஜாபுக்கு போறேன், ஒரு யூடியூப் கம்பெனிக்கு போனேன், 10,000 rupees எனக்கு சேலரி கொடுத்தாங்க. ஐ வாஸ் லைக், எனக்கு வேர்ல்டுலயே இதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். எனக்கு இப்ப உலகத்தையே வாங்கலாம், இந்த 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 பிரிட்ஜ் என்ன வேலைன்னு கேளு, இந்த இந்த நான் போயிட்டு இருக்கிற பஸ் என்ன வேலைன்னு கேளு. ஐ வாஸ் லைக் அந்த மூமெண்ட் பீக் மூமெண்ட்ல இருந்தேன். இப்போ நான் வந்து அதை விட 10 times 20 times அதிகமாக ஏர்ன் பண்றேன். பட் ஆனா அந்த ஹாப்பினஸ் இருக்கான்னு கேட்டா டெஃபினட்டா இல்லை. எனக்கு லைஃப் வந்து இன்னுமே அதை விட மிசரியா தான் மாறிக்கிறத தவிர ஹாப்பியரா மாறல. ஸோ டிசையர் பணம் எல்லாம் இருந்தா ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்லலாம் அல்டிமேட்டான போய். பணத்துக்கும் ஹாப்பினஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. இது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி. சரி, டிசைரை பத்தி நான் இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லிட்டேன், அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிடுறேன். வாரன் பஃபெட் வந்து ஒன்று சொல்றாரு, இந்த மாதிரி நிறைய பேர்லாம் சொல்லி கேட்டிருப்போம், பணம் வந்து ஒரு மேட்டரே இல்லைங்க, பணம் எல்லாம் வந்து லைஃப்ல ஹாப்பினஸ் கொடுக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வாரன் பஃபெட் என்ன சொல்றாருன்னா, நீ இதை சொல்றதுக்கு முன்னாடி நீ பணத்தை சம்பாரிச்சுட்டு வந்து எங்க இதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமா, பணம் வந்து ஹாப்பினஸ் கொடுக்காது, அதை நான் 100% ஒத்துக்கிறேன். பட் பணம் வந்து இந்த உலகத்துல யாராலையுமே கொடுக்க முடியாத ஒரு விஷயத்த உங்களுக்கு தரும். அது என்ன தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது சிம்பிளான ஒரு விஷயம் தான், பட் ஆனா அது யாருக்குமே, அதாவது 95% ஆஃப் பாப்புலேஷன் கிடையாது. ஃப்ரீடம். 9 to 5 ஜாப் நான் போக தேவையில்லை, நான் பிடிச்ச நேரத்துல பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச பர்சனோட எனக்கு எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அங்கே என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீடமை கொடுக்கறது மணி தான் வாரன் பஃபெட் அடிச்சு சொல்றாரு. ஏன்னா உலகத்துல டாப் பில்லியன்ஸ் எல்லாருமே பாருங்க, அவங்களுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கு, இது இருக்கு, எல்லாமே ஓகே. பட் இப்போ அவங்க எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டா கூட அவங்களோட என்டையர் டைம் அவங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். பட் அவங்களுக்கு அது த்ரில் கொடுக்கறதுல ஒரு பேஷன் வேணும், சம்திங் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவங்க ஒர்க் போறாங்க. அதாவது போயே ஆகணுமேங்கிற கட்டாயத்துக்காக போடல, அவங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கு, அதுக்காடி போய் பண்ற அளவுக்கு போறாங்க. ஸோ மணியும் ஒரு இம்பார்ட்டன்டான திங் தான். நான் மணின்னு போகக்கூடாது, மணியே வேண்டாம்னு போகக்கூடாது. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம டிசைர் பண்ணிட்டு நமக்கு கிடைச்ச திங்ஸோட கிராட்டிடியூடோட நம்ம லைஃப்ல ஸ்பெண்ட் பண்ணோம்னா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு நினைக்கிறேன். We'll see you in the next video. Bye bye and I'm signing off.